இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பணக்காரரான கௌதம் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. என்ன நடந்தது என்பதை ஏன், எதற்கு, எப்படி என்ற பகுதியில் பார்க்கலாம். $11 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர், இந்தியாவில் இரண்டாவது பணக்காரர், உலகளவில் பணக்காரர்கள் பட்டியலில் 22வது இடம். இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரரான கௌதம் அதானி மீது அமெரிக்காவில் நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நியூயார்க் நீதிமன்றம் கௌதம் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் ஏன், எதற்கு, எப்படிங்கிற பகுதியில் பார்க்க இருக்கும். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் அப்படின்னு பல தொழில்களில் முதலீடு செய்திருக்கக்கூடிய கௌதம் அதானிக்கு எதிராக அமெரிக்காவுடைய நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. அந்த நீதித்துறை சார்பாக நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க குற்றப்பத்திரிகையில் அப்படின்னா, சூரிய மின்சக்தி திட்டத்தில் அமெரிக்க முதலீட்டாளர்களை கௌதம் அதானி ஏமாத்திட்டாரு. இந்திய அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 2239 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்படின்னு 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதானிக்கு சொந்தமானது அதானி கிரீன் நிறுவனம், சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். இவங்க இந்திய சூரிய எரிசக்தி கழகத்தோடு 2021ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம்னா, கிட்டத்தட்ட 8000 கிகாவாட் மின்சாரத்தை, சூரிய மின்சக்தி மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெல்லியை தலைமையிடமாக கொண்ட அசூர் பவர் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 4000 கிகாவாட் மின்சாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு இன்னொரு ஒப்பந்தமும் போட்டுக்கிறாங்க. 2 ஒப்பந்தமும் கையெழுத்தாகுது. இப்படி இந்திய சூரிய மின்சக்தி கழகம் வாங்கக்கூடிய இந்த 12000 கிகாவாட் மின்சாரத்தை மாநிலத்தில் மின்சாரத்தை விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அவங்க கிட்ட விற்கணும். அவங்க தான் மற்ற இடங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் விற்க முடியல. இப்படி வாங்கின 12000 கிகாவாட் மின்சாரத்தை இந்திய சூரிய மின்சக்தி கழகம் விற்பனை செய்ய முடியல. அப்போதான் திரு அதானி அந்த வேலையை செய்வதற்காக உள்ளே வரார். அவர் மாநிலத்தை சேர்ந்த மின்சார விநியோக நிறுவனங்களோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதானியுடைய உறவினர் சாகர் அதானி, அப்புறம் 6 பேர், இவங்க ஒரு முறைகேடான வழியில் இந்த பேரத்தை நடத்துகிறாங்க, பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் அரசு அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 2239 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்படுது. அதானியே அதிகாரிகளை நேரடியாகவும் தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொண்டு பேசினார் அப்படிங்கிறதும் குற்றச்சாட்டு. இதற்கு முன்பாக 2021ஆம் ஆண்டு அப்போதைய ஆந்திர முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியையும் திரு அதானி சந்தித்து பேசுகிறாரு. ஆந்திர அரசோடும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. கிட்டத்தட்ட 7000 மெகாவாட் சூரிய மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போடுறாரு. அதன் மூலமா 1750 கோடி ரூபாய் அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு. இப்படி தமிழ்நாடு, ஒடிசா போன்ற பல மாநிலங்களில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டதுனால கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் 16,893 கோடி ரூபாய்க்கு அதானி நிறுவனம் லாபம் ஈட்ட திட்டமிட்டிருந்ததாக தான் செய்தி. சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு நிறுவனங்கள்கிட்ட ஒப்பந்தங்கள் போட்டு அந்த ஒப்பந்தங்களை அமெரிக்காவை காட்டி, அமெரிக்காவை சேர்ந்த வங்கிகள் முதலீட்டாளர்கள்ட்ட கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை அதானி குழுமம் திரட்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் என்ன பிரதான குற்றச்சாட்டு கௌதம் அதானி மீது அப்படின்னா, சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டங்களுக்காக அப்படின்னு சொல்லி நிதியை வாங்கி அந்த நிதியை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார் அப்படிங்கிறதான் பிரதானமான குற்றச்சாட்டு. அதாவது அமெரிக்காவுடைய முதலீட்டாளர்கள் வங்கிகளை கௌதம் அதானி ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட்டையும் பிறப்பிச்சிருக்கு. அமெரிக்க சட்டம் அதற்கு வழிவகுக்குது. அங்கே வாங்கக்கூடிய அமெரிக்க வங்கிகள்கிட்ட வாங்கக்கூடிய கடன், அதே மாதிரி முதலீட்டாளர்கள்ட்ட திரட்டக்கூடிய நிதியை பயன்படுத்தி வேறு எங்கேனும் முறைகேடு நடைபெற்றிருந்தாலும் கூட அமெரிக்க சட்டத்தின்படி வழக்கும் பதிவு செய்ய முடியும், கைது செய்து விசாரிக்கவும் முடியும் அப்படின்னு அமெரிக்காவுடைய சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிடிவாரண்ட்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு.
அதானி குழும பங்குகள் கிட்டத்தட்ட இந்திய பங்குச்சந்தையில் 20% அளவுக்கு சரிவை சந்தித்திருக்கிறது. ரூபாய் மதிப்பில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. வெளிப்படைத்தன்மை இல்லை, நேர்மைக்கு மாறா அதானி நடந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரோடு போட்டிருந்த எல்லா ஒப்பந்தங்களையும் கென்யா அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையுமே அதானி மறுத்திருக்கிறார். நாங்கள் சட்ட ரீதியாக இதை சந்திக்க போகிறோம், எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை நாங்கள் நிரபராதிகள் தான் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார்.